வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். போர்ச்சுகல், ஸ்லோவேக்கியா ஆகிய 2 நாடுகளுக்கான பயணத்தின் முதல் கட்டமாக போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று லிஸ்பன் நகரில் அதிபர் திரு மார்சலோ ரெபலோ டி சுசாவுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் புதன்கிழமை புதுடெல்லியில் நௌகர் மகா மந்திர தின விழாவில் கலந்து கொள்கிறார். ஜைனர்களின் மிக முக்கிய நௌகர் மகா மந்திரத்தை கூட்டாக ஓதும் இவ்விழா அனைத்து மக்களின் மத நல்லிணக்கம் மற்றும் நன்னெறி உணர்வை கொண்டாடும் வகையில் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. எல்லைப் பகுதிகளில் மின்னணு கண்காணிப்பு வசதிகளை அரசு நிறுவி வருவதாகவும், எல்லை தாண்டி ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவ தீவிரவாதிகள் பயன்படுத்தும் சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்து அழிக்க நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இன்று ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் சர்வதேச எல்லை அருகே அமைந்துள்ள வினை புறக்காவல் நிலையத்தில் எல்லை பாதுகாப்பு படையினரிடையே பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை நாளை முதல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆயினும் பெட்ரோல், டீசல் விலையில் உயர்வு இராது என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வரி உயர்வு நுகர்வோருக்கு மாற்றப்பட மாட்டாது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்பிஜி விலை நாளை முதல் சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது நாளை வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும், அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.